மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இங்க பாரியா? ஏய், எதுக்கு இப்படி கத்துற? ஒரு ஆள் எப்படியா கூப்பிடுறது? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நான் போடுற சத்தத்துல நீங்க பயப்படுறீங்கன்னா அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அலங்காரம் பலமா இருக்கு. உனக்கண்ணா வயிறு எரியுதா? ஏண்டி எங்கேயாவது வெளியே போகும்போது நீ கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் நிக்கிற? நான் ஏதாவது கேக்குறேனா? இப்படி சீவிக்கிட்டு எங்க போறீங்க? பில்டப் எல்லாம் பார்த்தா 16 வயசு பையன் மாதிரி இருக்கே. பொண்ணு ஏதாவது உங்களை பார்க்கணும்னு எங்கேயாவது வர சொல்லிருக்கா என்ன? சுமதி, நான் சொல்றத கேளு. இந்த பெண்களோட சந்தேகமும் ஆண்களோட வழுக்கையும் எப்பவும் மாறாதுன்னு சொல்லுவாங்க. நீ விஷயம் தெரியாம எதுக்கும் சந்தேகப்படக்கூடாது. நான் சந்தேகப்படுறதுதான் தப்பா? நீங்க என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. நாம இந்துவை விட பெரிய கோடீஸ்வரங்களா மாற போறோம்னு நான் சொன்னா நீ நம்ப போறியா என்ன? நடக்காத விஷயங்களை யாராவது நம்புவாங்களா என்ன? நீங்க இங்க இருந்து பாஸ்புக்க கொண்டு போனதை தான் நான் பார்த்தனே. அம்பாட்டி ஆளுங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் போட்டாங்க? 1 கோடி வந்திருக்கா? 1 கோடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருக்கும். செத்து போனதுக்கு அப்புறம் புதைக்கிறதுக்கு 1 கோழி அவங்க கொண்டு வந்தா நல்லதுதான். இதுக்குதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நான் எதுக்காக போறேங்கிறதையாவது நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நடக்காத விஷயங்களை நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏய், இங்க பாரு, எல்லாமே நடக்கிற காரியம்தான். இந்து மூலமா நமக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 2 லட்சமா? பாஸ்புக் எடுத்துட்டு நான் போனேனே, அது ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கு இல்ல. நம்ம சம்பந்தி விட்டு ஆளுங்க கிட்ட ஒரு பிசினஸ கன்ஃபார்ம் பண்ணதான் நாங்க போனேன். ஆமா, உனக்கு அது என்ன பிசினஸ் தெரியுமா? கை நனையாம மீன் பிடிக்கிற பிசினஸ் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது. விஷயம் என்னங்கறத நானே சொல்றேன். சம்பந்தி வீட்டுக்காரங்க என் அக்கவுண்ட்ல 27 லட்சம் ரூபாய் பணத்தை போட போறாங்க. 27 லட்சம் ரூபாவா? 27 லட்சம் ரூபாய். அதுல இருந்து 25 லட்சம் ரூபாயை நான் எடுத்து கொடுத்துடணும். மீதி இருக்கிற 2 லட்சம் நமக்கு தான். ஏங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? இங்க பாரு, 25 லட்சத்துக்கு 2 லட்சம், 50 லட்சத்துக்கு 4 லட்சம், 1 கோடிக்கு 8 லட்சம். அப்படியே படிப்படியா உயர்ந்துகிட்டே போகும். அப்படியே நாமளும் படிப்படியா உயர வேண்டியதுதான். நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம இந்துக்கு இது தெரியக்கூடாதுன்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஆஹா, அதிர்ஷ்டம் வந்துருச்சே. இங்க பாத்தியா, போன் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, ஆமா, நான் தான் பேசுறேன். சுகுமார், உங்க அக்கவுண்ட்டுக்கு நாங்க சொன்ன அமௌண்ட் இப்ப டெபாசிட் ஆயிடும். பணம் கிரெடிட் ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இந்த அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து டிரா பண்ணாதீங்க. நீங்க பேங்க்குக்கு போய் அந்த அமௌண்ட்டை என்னோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். அவர் எல்லாத்தையுமே பாத்துக்குவாரு. அது வந்து 2 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கும்ல? கண்டிப்பா. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே. ஆமா, இப்போ உன் மனசுல என்ன தோணுது? 27 லட்சம் ரூபாய் உடனே அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாங்க? உண்மைதாண்டி. அந்த பணம் வந்த உடனே அதுல இருந்து 25 லட்சம் ரூபாய அவங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிதான் இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. என்னங்க? அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? அந்த 27 லட்சம் உங்களுக்கு வருதுன்னும் போது அந்த எல்லா பணத்தையும் உடனே நீங்க உங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் பாதியை மட்டும் கொடுங்க. இந்த வேலைக்கெல்லாம் நமக்கு அதிக பணம் தேவைதானே? இல்லனா அவங்க வேலை முடிஞ்சதும் நாம ஒரு கருவேப்பிலை தான்.
நாம அப்படிலாம் பண்ணக்கூடாது சுமதி. இந்த நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீ ஒண்ணு பண்ணு, நீ உன் வேலையை பாரு. வணக்கம். குரூப்பு வரலீங்களா? அவரு பெங்களூர் போயிருக்காரு. உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அவர் வரணுமா என்ன? அது எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஆமா, இவங்க யாரு? பழக்கம் இல்லாத ஆளா இருக்காங்க. இவங்க பிரபா அண்ணனோட ஒய்ஃப் ராதிகா. ராதிகாக்கு எல்லாம் தெரியும். குரூப்பு சரியான நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா தங்கச்சியும் ஒய்ஃபையும் அனுப்பி வச்சிருக்காரு. என்னோட டிமாண்ட நீங்க சாதாரணமா நினைக்கிறதா இருந்தா சுபத்ரா செனாய், நீங்களும் உங்க அண்ணன் குரூப்பும் நல்லா அனுபவிப்பீங்க. மகேந்திரா, என் புருஷன் ஒன்னும் எஸ்கேப் ஆகல. பெங்களூர்ல பிளாட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்க்க தான் விசு அண்ணன் கூட போயிருக்காரு. மகேந்திரனுக்கு பணம் தானே வேணும். அத பிரபானந்தா கொடுக்கணும்னு ஏன் கட்டாயப்படுத்துற? அப்படின்னா பணம் ரெடியா இருக்கா? கொண்டு வந்திருக்கீங்களா? பணம் ரெடியா இருக்கு, ஆனா இப்ப கொண்டு வரல. அது ஏன்? பணத்தை கொண்டு வராம நீங்க மட்டும் எதுக்காக இங்க வந்தீங்க? பணம் இல்லாம வந்தா நீங்க நினைக்கிற காரியம் எதுவுமே இங்க நடக்காது. உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டா கொடுத்துருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க பார்வதி செனாய் மக உயிரோட இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவளை எங்களுக்கு காட்டணும். பார்வதி செனாயோட குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பணம் தருவீங்களா என்ன? நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு பிரபா அண்ணன் தான் சொன்னாரு. பார்வதியோட மகளை பார்த்துட்டு அது பார்வதியோட பொண்ணுதான்னு தெரிஞ்சுக்காம நாங்க எப்படி உனக்கு பணத்தை கொடுக்கறது? அப்படின்னா நான் இது வரைக்கும் சொன்ன விஷயத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல, அப்படிதானே? பார்வதியோட பொண்ணை கண்ணில் பாக்குற வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கையே வராது. அவளை எங்க கிட்ட நீ ரகசியமா காட்டணும். அது சரி. நான் கேட்ட பணம் என்னோட கைக்கு வரலன்னா நீங்க கடைசி வரைக்கும் பார்வதி மக யாருன்னே தெரிஞ்சிக்க முடியாது. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன நம்பலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நான் பார்வதி செனாய் கிட்ட பேசிக்கிறேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க மக இன்னார் தானே அவங்க கிட்ட சொல்ல போறேன். நீங்க என்ன சொல்றீங்க? மகேந்திரா, நாங்க எப்ப என்ன சொன்னாலும் நீ இப்படியே சொல்லிட்டு இருக்க. பார்வதி கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன்னு சொல்லி நீ எங்களை பயமுத்திக்கிட்டே இருக்கியா? நாங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. உங்களுக்குள்ள பயம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பயம் இல்லைன்னா நான் கேட்ட பணத்தை நீங்க ரெடி பண்ணிருக்கவே மாட்டீங்களே. மகேந்திரா, நமக்குள்ள வீணா சண்டை வேணாம். உங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும். எங்களுக்கு பார்வதியோட பொண்ணு யாருன்னு தெரியணும். எங்களோட தேவை நடந்துச்சுன்னா உங்களோட தேவையும் நடக்கும். சரி, நான் உங்களுக்கு பார்வதி செனாயோட மக யாருன்னு காட்டுறேன். அவதானான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பணத்தை கொடுங்க. அது எப்போ நடக்கும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்போ நீங்க வரணும். ஆனா உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய பணத்துல ஏதாவது தில்லு முள்ளு பண்ணீங்கன்னா அப்புறம் என் வேலையை காட்டுவேன். நீங்க பார்க்க போற அந்த பார்வதி செனாய்க்கு பிறந்த பொண்ணு அம்பாட்டு சொத்துக்கு வாரிசாக போறத நீங்க கையை கட்டி பார்க்க வேண்டியதா இருக்கும். மகேந்திரா, நாங்க வாக்கு தவற மாட்டோம். முதல்ல நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துங்க. சரி, நான் மறுபடியும் கால் பண்றேன். அப்போ நீங்க பார்க்கலாம் அந்த பார்வதி செனாயோட மகளை. சுபத்ரா, மகேந்திரன் பார்வதியோட மகளை காட்டுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா?
மகேந்திரன் சொன்ன எதையுமே நான் இது வரைக்கும் முழுசா நம்பல. காரணம், அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அதனாலதான் அவன் நம்மளை ஏமாத்தணும்னு தான் நினைப்பான். 25 லட்ச ரூபா வரும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். பார்வதி மகளை காட்டாம நாம தரமாட்டோம்னு சொன்னப்போ அந்த ஆள் ஓகேன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? பணத்தை வாங்கறதுக்காக ஏதோ ஏமாத்து வேலை பண்ணலான்னு போயிருக்கான் போல. நான் ஆரம்பத்துல சந்தேகப்பட்ட மாதிரி தான் இப்ப நடக்க போகுது. அந்த ஆளு பார்வதியோட மகளை கொல்லாம விட்டுருந்தானா, அந்த மகளை காட்டாம வேற யாராவது பொண்ணை காட்டி பணத்தை வாங்கிப்பான். ஒருவேளை பார்வதியோட மகளை அவன் கூட்டிட்டு வந்தானா, நம்மளோட 25 லட்ச ரூபாயும் நஷ்டமாக நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆளோட ஏமாத்த வேலைலாம் என்கிட்ட நடக்காது ராதிகா. பார்வதியோட மகளை ரகசியமா நம்மளால எப்படி பார்க்க முடியும்? DNA டெஸ்ட் பண்றதை விட உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? இருக்கு. அது என்ன ஐடியா? நீ பார்வதியோட பின்னாடி கழுத்தை பார்த்திருக்கியா? அவளோட பின் கழுத்துல ஒரு மச்சம் அடையாளமா இருக்கு. அந்த மச்சம் ரவுண்டா இருக்கும், சின்னதா இருக்கும். பார்வதி கழுத்துல இருந்த மச்சம் மாதிரியே அவ பெத்த குழந்தை கழுத்துலயும் இருக்கிறத நான் அன்னைக்கு தெளிவா பார்த்தேன். அந்த மாதிரி நீ பாத்தியா? என்னதான் பார்வதியோட பொண்ணு பெரியவளா இருந்தாலும் பின் கழுத்துல இருக்க அந்த சின்ன மச்சம் மறைஞ்சு போகாதல்ல. அந்த அடையாளம் தான் பார்வதியோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி. அப்படின்னா மகேந்திரன் கூட்டிட்டு வர பொண்ணு கழுத்துல மச்சம் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிரும்ல மகேந்திரன் நம்மளை ஏமாத்துறான்னு. மகேந்திரன் காட்டுற அந்த பொண்ணுக்கு அந்த அடையாளம் இருந்தா அந்த ஆளு சொல்றத எல்லாத்தையும் நம்ம நம்பணும். அப்படி மட்டும் இருந்துட்டா அது கண்டிப்பா பார்வதியோட பொண்ணுதான். அதுக்கப்புறம் அவ உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட பிளான். இப்பதான் சுபத்ரா என்னால நிம்மதியாவே இருக்க முடியுது. மகேந்திரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 25 லட்ச ரூபா ரெடியா இருக்கும் போதே நாம 25 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ண சொன்ன அந்த பார்வதியோட பொண்ண நேரடியா பார்க்க தானே போறோம். நாம அவளை பார்க்கறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அவ பார்வதியோட பொண்ணா இருந்தா அன்னைக்குதான் அவளோட கடைசி நாளா இருக்கும். என்னாச்சு? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே. இது எப்படி நடந்திருக்கும்? அருண், எதுக்காக என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஆனந்தா, ஒரு ப்ராப்ளமா இருக்கு. கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இங்க பாரு, இது எனக்கு வந்திருக்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட். இது என்னடா இப்படி இருக்கு? டேய், இதுல என்ன பிரச்சனை? என்ன நடந்திருக்குன்னு நீயே கொஞ்சம் பாருடா. இதை பார்த்து உனக்கு ஏதாவது புரியுதான்னு சொல்லு. சுகுமாரன். டேய் அருண், இது இந்துவோட அப்பாவோட அட்ரஸ் ஆச்சே. அந்த ஆள் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து 27 லட்ச ரூபாய் அனுப்பியிருக்காங்களே. இது எப்படி நடந்தது? எனக்கு தெரியலடா. இதை நானே இப்பதான் பாக்குறேன். இந்துவோட அப்பா அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? அது மட்டும் இல்லாம இந்த டிரான்ஸ்ஃபருக்கான அவசியம் என்ன? ஏதாவது டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இருக்குமோ? ஆனந்தா, நான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசினேன். அந்த ஆள் கொடுத்து விட்டது தான் இந்த ஃபைலு. நீ இந்த ஃபைலை பாரு. அருண், அந்த 27 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்து அப்ரூவல் கொடுத்துருக்கா. பார்வதியத்தையும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி சைன் போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியுமா தெரியலையான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு எப்பயுமே இந்து ஒத்துக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது இந்து இதுல எப்படி சைன் போட்டிருப்பா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஆனந்தா. உனக்கு என்ன தோணுது? இது
எப்படி நடந்துச்சுன்னு நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவளோட ஃபேமிலிக்காக ஒரு நயா பைசா கூட பார்வதி சித்திக்கிட்ட இந்து கேட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது 27 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்றது உண்மை. இந்துவோட அப்பா அக்கௌண்ட் டீடைல்ஸ் எப்படி நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு? அருண், இதுல ஏதோ ஃப்ராடு தானே நடந்திருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் பிரச்சனையாகும். பார்வதி சித்தி படிச்சு பார்க்காம சைன் போட்டிருந்தாங்கன்னா இந்து மேலதான் பழி வீழும். இந்து பார்வதி சித்தியை ஏமாத்திட்டானுவாங்க. அருண், இந்த பிரச்சனையில இந்துவோட தலையீடு இருக்கிறது உண்மை. இந்து கிட்ட நாம எப்படி இதை கேட்கறது? அருண், இப்போதைக்கு நீ இந்த விஷயத்தை இந்து கிட்ட கேட்கவே வேணாம். வேற என்ன பண்றது? நம்ம யாருக்கும் தெரியாம இது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஒரு ஆளுக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது. இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னா நம்ம அவர்கிட்ட தான் முதல்ல போய் கேட்கணும். சொல்லுங்க சார், இந்த ஃபைலில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? மிஸ்டேக் இருக்கா இல்லையா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஃபைலில் இருக்க 4வது டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்க. இதில் இருக்க 4வது டாக்குமெண்ட்ஸில் என்ன சார் பிரச்சனை? ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் அதை நான் சால்வ் பண்ணிடுறேன். மூர்த்தி, நீங்க எதுவும் பேச வேண்டாம். அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. மை காட், என்ன சார் இது? அதை தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன மூர்த்தி இதெல்லாம்? சார், சுகுமாரன் சொல்கிற ஆளு இந்துலேக்கா மேடமோட அப்பா தானே? அவரோட அக்கௌண்ட்டுக்கு மேடம் எதுக்காக 27 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க? பாருங்க, இதை பார்வதி மேடம் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்காங்க. அப்பனா அவங்க தானே இதை பண்ணியிருக்கணும். இந்துலேக்கா மேடத்தோட வீட்டுக்கு ஏதோ அவசர பணம் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால தான் என்னோ இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. இந்துலேக்கா மேடத்தோட வீட்டு பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. இந்த 27 lakhsோட டாக்குமெண்ட் எப்படி வந்துச்சு? இதை என்கிட்ட கேட்டால் நான் என்ன சார் சொல்றது? எனக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. இந்த ஃபைலையே நான் இப்பதான் பார்க்குறேன். மூர்த்தி, நீங்க பல வருஷமா ஆபீஸ் மேனேஜரா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம ஷெனாய் குரூப்ல இது வரைக்கும் ₹1 கூட வெளியில போனதில்ல. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஃபைலை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கு தெரியாம ஷெனாய்ஸ் குரூப்ல இருந்து ₹1 கூட வெளில போக வாய்ப்பில்லை. ஆனா இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்து எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டா. அப்படி இருக்கும்போது இந்துவோட அப்பா அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி போச்சு? நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க மூர்த்தி, இல்லனா இந்த பிரச்சனை பெருசாயிடும். சார், இந்த ஃபைல்ல ஒரு இடத்துல கூட என் சைன் இல்லை. இதுல சைன் போட்டிருக்கிறது இந்துலேக்கா மேடமும் பார்வதி மேடமும் தான். இந்த பணத்தை பத்தின என்கொயரியை நீங்க அவங்க கிட்ட கேட்கறது தான் நல்லது. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்காது. இப்படி ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அவங்க தானான்னு முதல்ல என்கொயரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். அப்படின்னா மூர்த்திக்கு எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? சார், இந்துலேக்கா மேடம் அவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது உண்மை தானே? அப்போ பார்வதி மேடம் தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மூர்த்தி, கொஞ்சம் நிறுத்துங்க. இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் இங்க நடந்ததுக்கு கண்டிப்பா கிளாரிட்டி கிடைக்கும். அந்த நேரத்துல நீங்க இப்ப சொன்னதெல்லாம் மாத்தி சொல்லிடவே கூடாது. அனந்தா, வா போலாம். சார், சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் அவங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன நடந்துச்சுன்னு நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். நீங்க என்னதான் என்கொயரி பண்ணாலும் இந்த ஃப்ராடு தனத்தை உங்களால கண்டே பிடிக்க முடியாத ஆனந்தன் சார்.
என்ன மூர்த்தி, ஏதாவது பிரச்சனையா? மேடம், நாம நினைச்ச மாதிரியே நம்ம பிளான் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரோட லிஸ்ட்டை அருண் சாரோட சிஸ்டம்ல ஏற்றி வச்சேன். குட். பணம் சுகுமார் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கோம்ல? 27 lakhs இப்போ அந்த ஆளோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு. நீங்க அந்த ஆளை உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பணம் சம்மந்தப்பட்டிருக்கல மேடம், பார்த்து இருக்கணும். சுகுமாரன் டக்குன்னு அப்ரூவர் ஆயிட்டா பிரச்சனை ஆயிடும். சுகுமாரன் நான் சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாரு மூர்த்தி. என்ன நடந்தாலும் அந்த ஆளு நம்ம பக்கம் தான் இருப்பாரு, நம்மள காட்டி கொடுக்க மாட்டாரு. அதுக்கான ஆஃபரை நான் அந்த ஆளுக்கு கொடுத்துருக்கேன். சுகுமாரனை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல்லா இருங்கன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆஃபீஸ்ல உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வரலல்ல? மேடம், என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் இந்த ஃப்ராடுத்தனத்தை எப்படி பண்ணேன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. என்னை சந்தேகப்பட்டு யாராவது என்னை வந்து என்கொயரி பண்ணாம இருக்கிறதுக்கு நான் பேக்கப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்பனா இந்து ஆபீஸ்ல உட்காந்து புலம்பி தீப்பா, அப்படிதானே மூர்த்தி? இந்துலேக்கா மேடம் இங்கேருந்து வெளியில போறது தவிர வேற எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை. மேடம், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இந்துலேக்கா மேடம் உடனே ஆபீஸ்ல இருந்து வெளியில போயிடுவாங்க. அந்த சேர்ல நீங்க மறுபடியும் வந்து உட்காருவீங்க. ஓகே. ஆமா மருமகனை ஏதோ என்ன உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? இந்த ஏதாவது பிரச்சனை பண்றாளா? ஆமா, இந்துக்கு தான் பிரச்சனை. நீங்க மறுபடியும் சண்டை போட்டீங்களா? இங்க பாருங்க, இனிமே உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நீங்க தான் பாத்துக்கணும். அதை என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது, நான் தலையிட மாட்டேன். இருந்தாலும் நீங்க அதுல இன்வால்வ் ஆகி ஆகணும். அருணுக்கும் இந்துக்கும் உள்ள பிரச்சனையை தீர்க்கல. வேற இந்துக்கும் இப்ப இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. அது ஆமா, அது என்ன பிரச்சனை? உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இருக்க. என்ன விஷயம்? இப்போ உங்க அக்கௌண்ட்ல பணம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்க போகுது? வெறும் 0 தான் இருக்கும். அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எந்த பணம்? உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 27 லட்சம் ரூபாய் வந்திருக்கணும். 27 லட்சம் ரூபாயா? ஆனா எனக்கு ஒன்றும் லாட்டரி ஒன்றும் அடிக்கலையே. அப்படி இருக்கும்போது என் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அவ்வளவு பணம் வரும்? உங்களுக்கு லாட்டரி அடிச்சது ஷெனாய் குரூப்ல இருந்து. அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. புரிய வைக்கிறேன். உங்க பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷெனாய் குரூப்ல இருந்து யாராவது கேட்டு வாங்கினாங்களா? அது வந்து வாங்கினாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. என்னோட பாஸ்புக்கை நான் யாருக்கிட்டயுமே கொடுக்கல. அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எங்க கம்பெனிக்கு எப்படி வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாமா, எங்க கிட்டயாவது உண்மையா சொல்லுங்க. 27 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? யார் உங்களுக்கு அனுப்புனாங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.